அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். நீங்கள் விட்ட இடத்துலேருந்தே கேள்வியாக டாக்டர் கிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். இது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நடக்கக்கூடிய பொதுக்குழு மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய முக்கியமான அதிமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு முக்கியமான சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சிகள்லாம் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூடக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம். கூட்டணி வியூகம் தொடர்பாலாம் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழுவானது டாக்டர் சுமன் சி ராமன் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் டு பி வாட்ச் டுடே? வாட் இஸ் டு பி வாட்ச்ட்னா, நான் கூட்டணி பத்தி பொதுவாக ஒரு கருத்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. அதாவது வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற பேசிஸ் தான் இது. அதை தாண்டி இட்ஸ் டூ ஏர்லி. இப்போ போய் கூட்டணி பத்தி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் they don't want to reveal their cards. அதாவது கையில இருக்கிற சீட்டை ரொம்ப ஏர்லியா காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு லாஜிக்கும் இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள். ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கிறார்கள், ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த பண பலமும் அதிகார பலமும் அவர்களிடம் இல்லை. அதன் பிளஸ் ஒரு வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. அதனால திருப்பி மீண்டும் நிற்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். சோ அதனால நிச்சயமா கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய போக்கஸ்ல இருக்காது. இருந்தாலும் அதுல ஸ்பெசிபிக்ஸ் ஒன்னும் வராது. இந்த கட்சிகளை நாங்கள் பேசிக்கொள்ள அந்த மாதிரிலாம் வராது. நாட் ரிவீலிங் தி கார்ட்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கார்டு இருக்கும். இல்ல, கார்டு எனக்கு தெரிந்தவரை ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் ஒரு மோர் சீரியஸான ஒரு போக்கஸ் வரும். அதற்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பல்வேறு சவால்களை எவ்வாறு சந்தித்துக் கொண்டிருக்கிறது, நிதிநிலை ஏற்கனவே கொஞ்சம் மோசமடைந்து கொண்டிருக்கிறது. சோ இதெல்லாம் போக்கஸ் பண்ணி இப்போ என்னன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சமீபத்தில் நடந்த விழுப்புரம், இந்த 4 கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல ஏற்பட்ட இந்த வெள்ளம் பிரச்சனை, மழை பிரச்சனை, இதுல எல்லாம் திரு எடப்பாடி ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காரு, ஃபீல்ட்ல இருந்திருக்காரு, பல மாவட்டங்களுக்கு விஜயம் விசிட் பண்ணியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் கட்சி தொண்டர்களுக்கு நிச்சயமா ஒரு உத்வேகம் கொடுக்கும். இப்போ சென்ற ஆண்டு இருந்த அதிமுகவுக்கும் இந்த ஆண்டு இருக்கிற அதிமுகவுக்கும் நான் ஒரு வித்தியாசம் பார்க்கிறேன். கொஞ்சம் மோர் ஆக்டிவ், மோர், அதாவது எப்படி ஒரு பிரதான எதிர்கட்சி நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நடப்பதில் அதிக அளவுல ஒரு உத்வேகம் காட்டுகிறார்கள், முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 100க்கு 100 அது சாட்டிஸ்பாக்டரியானா இல்ல, பட் தே ஆர் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். ரெண்டாவது, இந்த பொதுக்குழு கூட்டம் வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒன்று என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் இந்த கட்சியை. இது வரைக்கும் திரு எடப்பாடியுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? கட்சியை ஒன்றாக லார்ஜ்லி யுனைடெட். சிலர் வெளியே போயிருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் லார்ஜ்லி பெரும்பாலான அதிமுகவை அவர் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, 2021 தேர்தல் இப்போ 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் குரல் கொடுத்தாங்க. சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கணும்னு குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டது, மறுக்கப்பட்டது. திரு செங்கோட்டையன் வேற மாதிரி பேசினார். அவங்கள சேர்த்துக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இந்த பொதுக்குழுல, அதாவது எதிரொலிக்கணும் அப்படின்னா இதுதான் அதற்கான பாடி. அது எதிரொலிக்கல அப்படின்னா அதற்கு இனி உயிர் இல்லை, அந்த ஒரு தாட்டுக்கு இனி உயிர் இல்லைன்னு கொள்ள முடியுமா? அந்த தாட்டுக்கு உயிர் இல்லை என்று நிச்சயமாக இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் 2026 தேர்தல் இட்ஸ் a மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் ஃபார் திரு எடப்பாடி. அவர்கள் வெற்றி பெற்றால் தான் தன்னுடைய தலைமைக்கு ஒரு பாதுகாப்பு அவர் தேடிக்கொள்ள முடியும். இல்லைன்னா நிச்சயமா குரல்கள் எழும், வேற யாராவது தலைமை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. So it's a make or break. அதில் அவருடைய போக்கஸ் எங்க இருக்கணும்னா அந்த கூட்டணி, வலுவான ஒரு கூட்டணி அமைப்பதில் தான் அதிமுக வெற்றி. வெறும் இப்ப நாளைக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை திருமதி சசிகலாவோ, திரு தினகரன், திரு ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் என்று ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டா அது மட்டும் அதிமுக வெற்றியை தேடி கொடுக்குமானா தேடி கொடுக்காது. அப்பவும் இந்த வலுவான கூட்டணி தான் உங்களை ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும். இல்ல எதிரணியில இருக்கக்கூடிய கூட்டணி உடையும். ஏதாவது 2 ஆகும். ஐதர்
இல்ல அந்த தாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வீட்டோ செய்தே வருகிறார். இப்போ சிலருக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் இல்ல ஆமா அப்படின்னு வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட திட்டவட்டமாக அதை மறுத்து வருகிறார், அதை வீட்டோ செய்து வருகிறார். அது அபிஷியலா வீட்டோ ஆகக்கூடிய இடமாக இந்த ஒரு பொதுக்குழு பார்த்த முடியுமா? இன்னைக்கு இந்த பொதுக்குழுல அது எதிரொலிக்கல, இல்ல பேசப்படல, இல்ல எழுப்பப்படலைன்னா இனி எழுப்பப்படாது தானே, இதுதானே அதற்கான ஃபோரம். இல்லை 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 இது பர்மனண்டா அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக நான் பார்க்க மாட்டேன். ரெண்டாவது, இந்த இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மீண்டும் வரும் அடுத்த சில மாதங்களில். அதுல அவங்களுடைய ஓட் ஷேர் எப்படி இருக்கு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுலயும் ஸ்க்ரூட்டினி இருக்கும். அதிமுக வெற்றி பெறாது. ஏன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆளுங்கட்சி சென்ற முறை ஒருவேளை புறக்கணிச்சா ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிச்சயம் இல்ல புறக்கணித்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறாகும். ஏன்னா இட் வில் பி நான் யூஸ் பண்ற டேர்ம், இட் வில் பி a blunder. சாதாரண ஒரு தவறாக இருக்காது. பட் they have to choose their battles wisely. இல்ல இப்போ அங்க ஈரோடு கிழக்குல ஏற்கனவே அவங்க ஆளுங்கட்சியுடைய பலத்தை பார்த்தாங்க. அது திரு செந்தில் பாலாஜி தன்னுடைய பலத்தை மீண்டும் வலிமையா நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்வார். இப்போ அவங்க பேட்டில் வைஸா சூஸ் பண்ணணும்ல. இல்ல பேட்டில் வைஸா சூஸ் பண்ணணும். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இப்போ கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. உங்களுக்கு அங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த போட்டி. வெற்றி பெறுவதற்கான போட்டியே கிடையாது. வெற்றி பெற்ற ஆளுங்கட்சி இருக்காங்க, அது எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம சென்ற முறை ரொம்ப கிளியரா எல்லாருக்குமே தெரிந்தது எப்படி ஜெயிக்க போறாங்க. அதே மாதிரி அவர்கள் இந்த முறை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் நீங்க யூ ஷுட் நாட் பி சீன் டு பி கன்சிஸ்டன்ட்லி ரன்னிங் அவே. ஒரு ஒரு போர் வரும்போது சரி, யூ மஸ்ட் செலக்ட் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லினா சென்ற முறை போட்டியிடல, சரி அதை தாண்டி வந்துட்டோம், கடந்து வந்தாச்சு. இப்ப திருப்பியும் நான் போட்டியிட மாட்டேன், ஒரு வருஷம் தான் இருக்கு. இப்ப நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கேப் ஹார்ட்லி 1 year and 2 months 1 year and 3 months தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 1 year and 2 months முன்னாடி இருக்கக்கூடிய போட்டியில நான் விலகிடுவேன் அப்படின்னா நிச்சயமா அது மற்ற தலைவர்களே அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நீங்க நின்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சில காரணங்களை சொல்லி விக்கிரவாண்டியை புறக்கணிச்சிருக்காங்க. அந்த புறக்கணிப்புக்கான காரணங்கள் அப்படியே இருக்குத்தானே செய்யும். இப்ப நீங்க விக்கிரவாண்டியை புறக்கணிச்சிட்டு ஈரோட்ல போட்டிட்டானா அது முரண்பாடா பார்க்கப்படாதா? அப்போ அதே காரணங்கள் சட்டப்பேரவை தேர்தலையும் இருக்கும். அது எப்படி மாற போகுது எனக்கு புரியல. இடைத்தேர்தலுக்கு ஒரு தனி அழகு பாக்குறோம்ல நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல. இல்ல ஹரி, நான் என்ன சொல்றேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 25% எங்களிடம் சாலிடா வாக்குகள் இருக்கிறது என்று நிரூபித்தால் போரும். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியும். அது வெற்றி கிடைக்காது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். திரு செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. ஒரு வலுவான போட்டியை ஈரோடு கிழக்குல போட்டிட்டு கொடுப்பதுதான் அதிமுகவுக்கு ரைட் ஸ்ட்ராட்டஜின்னு கருதுறீங்க? ரைட் ஸ்ட்ராட்டஜி இஸ் டு ஃபைட், இஸ் டு புட் அப் a fight. ஒரு போராடி நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கி எங்கேயுமே இல்லைங்க, எல்லாமே பிஜேபி எடுத்துட்டாங்க, எல்லாமே இங்க போயிடுச்சு, நாம் தமிழருக்கு போயிடுச்சு, விஜய் கிட்ட எல்லாமே போயிரும். இந்த மாதிரி பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்க தாங்க பிரதான எதிர்கட்சி, திமுக விட்டா அண்ணா திமுக தான், வேற யாரும் கிடையாது, எங்களை சுத்தி தான். இப்போ இவங்க 25% ஓட் ஷேர் எடுத்தாங்கன்னு வைங்க, ஒரு வேளை நிச்சயமாக மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அந்த மெசேஜ் போயிடும். நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இவங்க கூட போனாதான் முடியும். ஏன் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் யாராவது விலகிறதுக்கு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா கூட அவங்க போக வேண்டிய இடம் அதிமுகங்கிறது அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அதுக்குதான் போட்டி இஸ் நாட் ஃபார் வின்னிங் தி சீட். தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு அதை பறைசாற்றுவதற்கு ஈரோட்டில் போட்டியிடணும் அப்படிங்கிறீங்க. ஓட் ஷேரை வலுவாக காட்டுறதுக்கு இந்த நிலையில் நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். வானகரத்தில் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துக்கு மேடைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். முன்னதாக அதிமுகவுடைய இதய தெய்வங்களாக விளங்கக்கூடிய முன்னோடி தலைவர்களாக திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுடைய படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதிமுக பொதுக்குழு கூடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, அவரது மறைவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கட்சிகளுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய விதி என்றாலும் கூட இப்போ நடக்கக்கூடிய இந்த அதிமுக
தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய பொதுக்குழு கூட்டமானது பல்வேறு அரசியல் காரணங்களால் டாக்டர் சுமன் சி ராமன் விவரித்தாரே, இதற்கு முன்பாக செய்தியாளர் பிரகாஷ் விவரித்தது போல பல்வேறு காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் சூழல்ல இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்.